Hey buddies, welcome back to the life of Scorpion couple. இதுவும் ஒரு ட்ராவல் vlog தான். ஆக்சுவலாக இது வந்து டிவோஷனல் ட்ரிப் மாதிரி நாங்கள் போனோம். மதுரையில் என் பிரதரின்லாவோட குலதெய்வத்துக்கு போயிட்டு அப்படியே திருச்செந்தூர் போகலான்னு சொல்லி தான் ஒரு பிளானு. May 1st ஃப்ரைடே வந்தனால 3 days லீவ் இருக்க மாதிரி கிடைச்சனால தான் இந்த பிளான் பண்ணோம். கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்லி தான் நாங்கள் லேட்டாக கிளம்புனோம். ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா ஃபுட்டு இருக்காதுன்னு சொல்லி கோயம்புத்தூர்லேயே ஒரு கடையில் பார்த்து சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் பக்கத்துலேயே டெசர்ட்லாம் இருக்க ஷாப் இருந்துச்சு. கடை பேர் மேட் வித் லவ். நாங்கள் ப்ரௌனி மட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். ப்ரௌனி அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வண்டி எடுத்தாச்சு. இடையில ஒரு டீ பிரேக்காக ஸ்டார் பேக்ஸில் நிறுத்தியிருந்தோம். வீடியோ பார்க்கையிலேயே புரிஞ்சிருக்கோம். அந்த பொண்ணோட ஹேரை பார்த்து தான் வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கும் ஸ்கூல் டேஸில் இவ்வளோ லாங் ஹேர் இருந்துச்சு. அப்புறம் ஹேர் கட் பண்ணேன். அது இதுன்னு ஹேர் ஃபால் எல்லா ப்ராப்ளமும் வந்து ஹேர் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த விண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த காத்தாடியோட ரெக்கையெல்லாம் வந்து நிறையா அந்த லாரியில் வந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்த்தோம் பக்கத்துலேயே. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தோம். மதுரைக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம். அப்படியே மதுரையும் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து என் பிரதரின்லாவோட அத்தையோட வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து மதுரையிலேயே ஃபேமஸான காலேஜுன்னு சொன்னாங்க. ஃபாத்திமா காலேஜ் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். இவளோட இந்த வாலே வந்து எவ்வளோ தூரம் இருக்குது. நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மதுரை வர்றது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரன்ஸே வந்து நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இது இவ்வளோ பெரிய காலேஜா அப்படின்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். நிறைய பாட்டிலெல்லாம் கேட்டிருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்றைக்கி தான் வந்து ஃபாத்திமா காலேஜை பார்த்தேன். அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் வந்து ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு ஆகாஷ் ஃபஸ்ட்டு ரெடியாக சொல்லிவிட்டு ஆகாஷ் நான் ரெடியாகிற கேப்பில் ஆகாஷ் இல்லைன்னு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் கிளம்பவே லேட் ஆனதுனால திருச்செந்தூர் போகிற பிளானை கன்ஃபார்மே பண்ணாமல் தான் நாங்கள் கிளம்புனோம். குலதெய்வத்துக்கு போயிட்டு திருச்செந்தூர் போகிறதுக்கு டைம் இருக்குமா இருக்காதா என்னன்னு தெரியல. அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுமா எல்லாமே யோசித்து நாங்கள் மொத்தமாக எல்லாமே பேக் பண்ணிகிட்டே நாங்கள் கார் எடுத்துட்டோம். அண்ட் இவங்க தான் என்னோடய சிஸ்டர், என்னோடய தங்கச்சி. ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு கிளம்புற அன்னைக்கு நைட்டே எனக்கு சரியான வேலையாயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, வீட்டில் சிங்க் அடைச்சி தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்து கிச்சன் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. கீழே வச்சுருந்த ஒரு பாக்ஸு அது எல்லாம் அதில் வந்து திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் எல்லாம் நனைஞ்சு அந்த பக்கம் இருந்த பாத்திரங்க நிறையா நனைஞ்சு எனக்கு வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. எனக்கு வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியே போய் இருக்க போகிறோம் அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா எனக்கு வீடை ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணுன்னு நினப்பேன். ஏன்னா போயிட்டு வந்துட்டு நம்ம என்ன மூடில் வரோம் என்ன டயர்டில் வரோன்னு தெரியாது. வந்து பார்க்கும்போது வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்தேன். அதனால எனக்கு சரியான டயர்டு. அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போது ஆரியாஸ் தான் வந்திருந்தோம். எனக்கு பர்சனலாக இல்லைன்னு வச்சுட்டு வெளியில் வர்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஃபுட்டு தான் வந்து மேனேஜ் பண்ணுறது கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். ஏன்னா இப்போ வர சால்ட்டு சுகரு லெவல் எல்லாமே நாங்கள் ஒரு அளவில் தான் வச்சுருக்கோம். சுகர் சுத்தமாக கொடுத்தது கிடையாது. சால்ட் வந்து நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணுவோம் இல்லையா குழம்புல, அந்த மாதிரி கொடுக்குறதோட சரி. வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நேரம் ஒன்று செஞ்சு தருவேன். வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு இவன் சாப்பிட வைக்க முடியலங்கும் போது எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபீல் ஆகும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு எதாவது சாப்பிட கொடுக்கணும் இதவே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் வெளியில் போனாலும் மீல்ஸோ தோசையோ இட்லியோ ஏதோ ஒன்று கிடைக்கும், நான் சாப்பாடு கொடுத்துருவேன். ஆனால் இடையில வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுப்பேனா அது வந்து ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா காரில் ஃபுல்லாக தூங்கியிருப்பான். இருந்தாலும் எனக்கு வந்து அவன் அந்த ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலையா அந்த டைமு அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். வண்ணமயிலேறும் சாமி பாட்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து இந்த வைப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. போஸ்ட் வண்டி ஒன்று போகுதுன்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னடா வண்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இது எவ்வளவோ ரேட்டு சொன்னாங்க ப்ரைஸு. தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். குலதெய்வ கோயில் வந்து விளாத்திக்குளமில் இருக்குது. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் வீடியோ எடுத்திருந்தேன்.
நாங்கள் மெயினாக வெளியே வர்றதுக்கு ரீசனே இளனுக்காக தான். இளன் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா அவன் எங்கள் கூடயே சேர்ந்து வீட்டுக்குள்ளாரையே இருந்து எங்களவே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருப்பான். ஸோ கொஞ்சம் வெளியிலலாம் போய் பழகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நாங்கள் எங்கேனாலும் கூட்டிகிட்டு போகிறது. 8 monthsலேருந்தே ஹில்ஸு பிளெயின்ஸ்னு எல்லா பக்கமும் சுற்றி அடித்தாச்சு அவனை வச்சுட்டு. அதே மாதிரி இளன் பிறந்ததுலேருந்தே நாங்கள் தனியான்னு சொல்லி வெளியில் போனதே இல்லை. எங்கே போகிறதுனாலும் இளன் கூட தான் போவோம். அப்படியே பேசிகிட்டே இப்போ விளாத்திக்குளம் வந்தாச்சு. சாமிக்கு வேண்டிய மாலை கனி எல்லாமே அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் இதுதான் வந்து கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அங்கே. அங்கே இந்த விழுது இருந்துச்சு, அதை பிடிச்சி நான் தொங்குறேன் நீ வீடியோ எடுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் ஆகாஷ். அதனால தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் என் சிஸ்டரும் பிரதர் இன்லாவும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆகி குலதெய்வத்துக்கு வராங்க. அப்புறம் அப்படியே ஃபுல்லாக இளனை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே டைமும் டிஸ்டன்ஸும் கேல்குலேட் பண்ணி பார்த்தோம். திருச்செந்தூர் போக முடியுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால அங்கே கிளம்பிட்டோம். போகிற வழியில் தான் இந்த உப்பு எடுக்கிற இடத்த பார்த்தோம். இதுவும் நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இல்லைன்னு இந்த ட்ரிப் ஃபுல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ஆக்டிவாக இருந்தார். ஒரே வைப்பு தான். டான்ஸ் ஆடிடுறது என்ன, ஒரே சேட்டை பண்ணுறது என்னன்னு ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருந்தார். பார்த்தீங்கன்னாலே தெரியும் போக போக என்ன பண்ணுவார்னு பாருங்கள். எப்பவுமே இந்த கார் சீட் மேலே ஏறுறது வந்து இவர் பழக்கமாகவே பண்ணிகிட்டு இருக்காரு. இது வர வீடியோ எடுத்தது கிடையாது. பட் இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி 2 பேரும் பின்னாடி உட்காந்துருந்தேன்னு சொல்லி ஆகாஷ் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அப்படியே காரை கொண்டு போய் பார்க்கிங்கில் போட்டுட்டு நாங்கள் அப்படியே நடந்து வந்து ஆட்டோ எடுத்துட்டோம். கையிலேயே வச்சுட்டு இருந்தால் ரொம்ப கை வலிக்கும். அதனால கேரியரில் போட்டு இல்லைன்னு பிடிச்சிக்கிட்டாங்க ஆகாஷ். அப்படியே கோயிலுக்கும் ரீச் ஆகிட்டோம். முன்னாடியே அந்த கோபுரம் தெரியும்னு சொல்லி அதை வந்து பார்த்துட்டே உள்ளே போனோம். இந்த மாதிரி அங்கே பொட்டு வச்சுடுவாங்க. அதை வந்து இளனுக்கு ட்ரை பண்ணணுன்னு அவங்க சித்தப்பாவும் சொன்னார். ஃபர்ஸ்ட் அவர் சொன்னார் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இந்த மாதிரி பொட்டெல்லாம் எதுவுமே அவருக்கு வைக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பொட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. போகிற வரவங்க எல்லோரும் இளனவே பார்த்துட்டு போனாங்க. இந்த மாதிரிலாம் பொட்டு வச்சு விட்டதே கிடையாதா, அதனால வந்து ரொம்ப அழுதுட்டாரு. பொட்டு வச்சது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே பார்த்து பார்த்து பேசிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. இவனை பார்த்துட்டு அழகாக இருக்கான்ல அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, க்யூட்டாக இருக்குல்ல அந்த பேபி அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பொட்டு அவனுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம சிஎம் வந்த டைமில் எந்த கோபுரத்தோட சைடில் இருந்து ஃபோட்டோ எடுத்தது அந்த ஃபோட்டோ ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொல்லி பார்த்து பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி கடைசியில் வந்து அந்த ஷேப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சி அந்த கோபுரத்தை அதே மாதிரியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ வந்து சிஎம் கிடையாது, ரிசல்ட் வரக்கு முன்னாடி போனது. அன்னைக்குன்னு பார்த்து திருச்செந்தூரில் சரியான கூட்டம். அன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தெரியாமலே அப்படி ஒரு நல்ல நாளில் போய் முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே போய் லைனில் நின்னோன்னே என்னை விட்டு இளன் மாறவே இல்லை, கை மாறவே இல்லை. அழுது யார்கிட்டையுமே போகலை, என்கிட்டயே தான் இருந்தார். இப்படி வேறு கழுத்தில் என்னை வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். என்னால் முடியவே இல்லை. எனக்கும் லைனில் நிற்க முடியல, இவர் தூக்கிட்டு வேறு நிற்கணுங்கும் போது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. லைன்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து மொஞ்சோன்னு இளனுக்கு வந்து முடியல, ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு.
வந்து நிஜமாவே ரொம்ப கூட்டம், மூச்சே விட முடியாது. அதனால நான் ஃபஸ்ட்டு முன்னாடி போய் எல்லாரையும் விளக்கி விட்டு ஆகாஷ் இல்லைன்னு தூக்கிட்டு வர சொல்லி பின்னாடியே வந்து அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே பார்க்கிங் போகிறதுக்கு ஆட்டோ எடுத்துட்டோம். ஸ்டேலாம் பண்ண வேண்டாம், அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகும், நேராக வந்து எப்படியாவது வண்டி ஓட்டிகிட்டு வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நைட்டு வந்து வண்டி எடுத்துட்டோம். ஃபுல் டிரைவ் ஆகாஷே தான் பண்ணார். திருச்செந்தூர்லேருந்து மதுரை வீட்டுக்கு போகிற வர ஆகாஷ் தான் வந்து டிரைவ் பண்ணார். அப்படியே பேச்சு கொடுத்துட்டே நானும் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் எல்லாம் ரெடியாகி வெளியில் வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து வீட்டிலே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த கஸ்தூரி ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சைடில் தான் வந்து பாட்டி வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ரோட்டில் தான் போகிறோம். ஒரிஜினல் மதுரையே நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்தோம். அந்த மாதிரி தான் வந்து ரோட்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்போ இந்த பவர் ஹோட்டல் வந்து தான் வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். இது வந்து ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே சாப்பிட்டு அதே மாதிரியே கிளம்பிட்டோம். இடையில ஒரு கடையில் நிறுத்தி சப்போட்டா வாங்கி சப்போட்டா தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். சப்போட்டா ரொம்ப பிடிக்கும் இல்லைனுக்கு. நைட் டைம் ட்ராவல் பண்ணி வந்தனால பெருசாக வழியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. நாங்கள் இது வந்து டே டைமில் வந்தனால வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு, மழையெல்லாம் தெரிஞ்சிச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு நாங்கள் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். சொல்லிகிட்டே இருக்க வர வர அப்படியே மழை, நல்ல மழை வந்துருச்சு, ரொம்ப நேரம் மழை. அதுவும் மின்னல்லாம் வந்து ஹைவேஸில் போகையில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படியே நெருப்பு விழுகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வீடியோ எடுக்க ட்ரை பண்ணோம், பட் அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியாது, எங்களுக்கே தெரியும். ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒட்டஞ்சத்திர ஹைவேஸ்லேருந்து நீங்கள் மதுரை போகிற வழியிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒட்டஞ்சத்திர ஹைவேஸில் வந்து அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா வந்து பழனி மலை தெரியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஸ்டார்டிங்கு. ஆனால் நாங்கள் வந்து அதை பார்த்து அது பழனி மலை தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறமா காரை ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவர் அதே மாதிரி அந்த ஒட்டச்சத்திரம் ரோட்டில் இருந்து பழனி முருகரை வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தார். எங்களுக்கு அது ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயந்தான், பட் எங்களுக்கு அது ரொம்பவே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அவ்வளோதான். கோயம்புத்தூர் வந்து ஒரு 8:30 அந்த மாதிரிலாம் ரீச் ஆகிட்டோம். ஓகே, அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.